இன்றைக்கு தலைப்பு யாருக்கு ஜெயம் கிடைக்கும்? அல்லேலூயா. யாருக்கு ஜெயம் கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 21:31 வாசிக்கிறோம். நீதிமொழி 21 வாசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம். வாசிங்க. நீதிபதி 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். யார் அந்த குதிரை? அல்லேலூயா. கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐயா பச்சை முஷ்டா அந்த பைபிள் திறந்துக்கிறீங்க. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. உங்க பக்கத்து சத்தம் எனக்கு வரலையே. நல்ல கரங்களை உயர்த்தி. எனக்கு 3 ப்ரோகிராம் முடிச்சுதான் நீங்க வரேன். கையில முடிச்சாரு. கர்த்தரை ஸ்தோத்திரம். பார்க்க வைத்த ஆண்டவர் வசனம். யுத்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். யார் அந்த குதிரை? அல்லேலூயா. நாம தான் அந்த குதிரை. இயேசுவின் நாமத்தில் எத்தனை ஸ்தோத்திரம். குதிரை அசைக்கவே முடியாது. குதிரை ஓடிக்கொண்டே இருக்கும். முன்பின் திரும்பி பார்க்காது. தேவச்சனமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இயேசு போல மாற ஆயத்தமா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனத்தை வாசிக்கிறோம். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஜெயித்து கொண்டு வர போறீங்க. ஊழியத்துல ஜெயிக்க போறீங்க. ஜபத்துல ஜெயிக்க போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. இயேசுவை ஜெயிக்க வைக்க போற எத்தனை பேர் நம்புகிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஜெயம் கிடைக்கும்? குதிரையாகி நாம் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்படும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஜெயம்? அல்லேலூயா. பாவத்துல ஜெயம் கிடைக்க போற. நீங்க பாவத்தை ஜெயிக்க போறீங்க. அநியாயத்தை ஜெயிக்க போறீங்க. அக்கிரமத்தை ஜெயிக்க போறீங்க. இயேசு ஜெயிக்க வைக்க போறாரு. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமைக்கு நேராக அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தரை துதிக்க முடியல. கர்த்தரை பாட முடியல. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கர்த்தருக்கு முன்பாக எழும்பி பிரகாசிக்க போறீங்க. இயேசு வல்லமையா பயன்படுத்த போகிறார். கர்த்தருக்கு சாட்சியா வாழ போறீங்க. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தராலே வரும். என் ஆண்டவர் யார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கும்? வானத்தின் கீழ் பூமிக்கு மேலே உயிருள்ள ஒரே ஒரு கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. எத்தனை கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டுமே. உலகத்தை மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்க மரணத்தை ஜெயிக்க போறீங்க. சத்துருவை ஜெயிக்க போறீங்க. கைத்தடி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவச்சனமே, எத்தனை மாசமாக எத்தனை வருஷமாக நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஜெயிக்க முடியாது உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீங்க ஜெயம் பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உச்சமா கைத்தடி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நமக்குள்ள மரண பயம் இருக்கிறது. வியாதியின் பயம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் பயம் உள்ள இருக்கு. இந்த வார்த்தை கேட்ட பயத்தை இயேசு வழியா அனுப்ப போறாரு. கர்த்தரை மேல மேல உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். தோற்று போக மாட்டேன். உலகத்துல கிறிஸ்துவை யாருமே தோற்கடிக்க முடியாதுங்க. சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் தோற்று போகாம இருக்கிற ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது மதம் அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம், அசைக்க முடியாத மார்க்கம், அழியாத மார்க்கம், ஒழியாத மார்க்கம், அன்புள்ள மார்க்கம், இரக்கமுள்ள மார்க்கம், தேவனுடைய மார்க்கமா இருக்கு. சத்திய மார்க்கமா இருக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கீங்க உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், நிம்மதி உண்டாகும், கவலைகள் போகும், கஷ்டங்கள் போகும், வியாதிகள் போகும், போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி. கிறிஸ்தவ தானே? சத்தமா கையை மேல உயர்த்தி. நீங்க மைக்கில் கத்திரிக்கு சத்தமா கேக்குதியா? நம்ம சும்மா கத்திங்க எப்படி கேட்கும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறாரு. ஐயமாருக்குள்ள ஆண்டு தங்கிட்டு இருக்கிறாரு. ஊழியர் செய்யறாங்க. உங்களுக்கு எத்தனையோ பாடு இருக்கு, எத்தனை கஷ்டம் இருக்கு. அதை ஒழித்து விடாம செய்யறாங்க. ஏன் தெரியுமா? மகிமுள்ள ஊழியம் இது. பரலோக ராஜ்யமுள்ள ஊழியம். இந்த ஊழியத்தை யாருமே அசைக்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. எத்தனை சட்டம் போட்டால் கிறிஸ்துவ மார்க்கத்தை யாருமே தொட முடியாது, அசைக்க முடியாது, அழிக்கவே முடியாது. கிறிஸ்துவ மார்க்கம் சத்திய மார்க்கமா இருக்கிறது. ஜீவனுள்ள மார்க்கமா இருக்கிறது.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை மாற்ற வைக்கிற, மனுஷனை மாற்றுகிற, குணத்தை மாற்றுகிற, முடிய மாற்றுகிற, வெறிய மாற்றுகிற, எல்லா பழக்கத்தை மாற்றுகிற ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்து மார்க்கம் மட்டுமே. ஹalleluya. சத்தமா கையை உயர்த்தி முதல்ல பிரச்சனைங்க இறங்கி வரணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஜெயம் கிடைக்குமா உங்களுக்கு? மாத்தம்மாக்கு ஜெயம் கிடைக்குமா? செல்லுமையாக்கு ஜெயம் கிடைக்குமா? ரிஷிக்கு ஜெயம் கிடைக்குமா? சம்பர்சாய்க்கு ஜெயம் கிடைக்குமா? ஜெயம் கிடைத்து கொண்டு தான் இருக்குது. நீங்க சாகிறவே ஜெயித்து கொண்டு வர போறீங்க. தலை குறைஞ்சு போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை வியாதி வந்தாலும் நீ பின்னிட்டு போக மாட்டீங்க. ஓடிக்கொண்டே இருப்பீங்க ஆண்டவருக்காக. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு ஈஸ்வராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. ஈஸ்வராஜனே உம் திவ்ய கிருபை பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்றேன் நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்றேன் நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். ஈஸ்வராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. ஈஸ்வராஜனே எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. பாடலாமா? அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. என் உயிருள்ளே நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்றேன் நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ளே நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். கைத்தடி. என் வாழ்கின்றேன் நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். ஈஸ்வராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. ஈஸ்வராஜனே கண்ணீரின் பள்ளத்தால் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தால் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. ஆமென். கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. என் உயிருள்ளே நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்றேன் நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். ஈஸ்வராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. ஈஸ்வராஜனே பட்டு போன வாழ்க்கை செழிக்க வைக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீ படிக்கிற படிப்பை விட, எம்ஏ பிஏ விட, எம்ஏ எம்எட விட உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் சுவாசிக்கிறோம் இந்த வார்த்தைக்கு? குடும்பத்துல சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? நீ ஜெயம் எல்லாம் வாழ்றீங்களா? ஜெயிக்க போறீங்க ஆண்டவர் நாமத்தினாலே. ஹalleluya. குதிரை இத்தனாருக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலே வர போகிறது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. இந்த வசனம் புரியும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இருக்கிற ஒவ்வொரு கத்தை ஜெயம் பெற்றுக் கொண்டே வர போறீங்க. ஊழியத்திலே ஜெயம், வாழ்க்கையிலே ஜெயம், குடும்பத்திலே ஜெயம், படிப்புல பெரிய ஜெயம். ஜெயிக்க போறீங்க. தோல்வி பிசாசு உருவாக்குறான், மந்திரத்தை வைக்கிறாங்க, சூனியத்தை வைக்கிறாங்க. நீங்க தோற்பீங்களா? தோற்க மாட்டீங்க. அம்மாசம் யாரெல்லாம் மந்திரம் வச்சாலும் அது தோற்று போயிட விசுவாசிக்கிறேன். கைத்தடி ஆமிஸ்டரம். சாத்தா சொல்றான் நீ மீட்டிங் போக மாட்டேன், டைம் செட் ஆகுது. நான் சொன்னேன் போய் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணுவேன். அதெல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் பேச வைக்கிற ஆண்டவர், உருவாக்குற ஆண்டவர், உன்னதமான கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வசன வாசிக்கும். குதிரை இத்தனாருக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயம் பெற்றுக் கொள்வீங்களா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 25:8 வாசிக்க சீக்கிரமாக. 25:8 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் who is that person? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஒரு நிமிஷம் வாசிங்க. அவர் யார்? அவர் உலகத்தை படைத்தவர்,
யார் அவர்? சிலுவைக்கு போனவர். யார் அவர்? தன் உயிரை கொடுத்தவர். யார் அவர்? பரிசுத்தர். யார் அவர்? நீதிபரர். யார் அவர்? பாவம் இல்லாதவர். யார் அவர்? உன்னதமானவர். யார் அவர்? உயிருள்ளவர். அவர் is a God. He is a Lord. He is a King of Kings. He is a holy God. He is my Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தில் எத்தனை தெய்வம் இருக்கிறாங்க, எத்தனை சாமி இருக்கிறாங்க, எல்லா சாமிக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர், உன்னதமானவர், மரணத்தை ஜெயித்தவர், வெளியே வந்தவர், உயிர் தெழுந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னும் உற்சாகத்தோடு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டாரா? விழுங்கி விட்டாரே. மரணமே ஒரு கூறுங்க. இயேசு மரணத்தை ஜெயித்தாரு. நீங்க மரணத்தை ஜெயிக்க போறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வியாதியை ஜெயிக்க போறீங்க, கண்ணீரை ஜெயிக்க போறீங்க, பிரச்சனையை ஜெயிக்க போறீங்க, ஜெயித்து கொண்டு வர போறீங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஜெயம் பெற்று வாழ போறீங்க. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டாரா? விழுங்க போறாரா? சொல்லுங்க. விழுங்கிட்டார். It is finished. முடிந்தது. சாத்தா பெரிய பிளான் பண்ணா. கிறிஸ்து மார்க்கம் சீல் வைக்கப்பட்டது. கிறிஸ்துடைய கல்லறை சீல் வைக்கப்பட்டது. இயேசு செத்துட்டாரு, கல்லறைக்கு போயிட்டாரு, கதை முடிந்து விட்டது. அல்லேலூயா. கை உயர்த்தி ராஜாஜி சொன்னார். அல்லேலூயா. கை வச்சா 10 சபை உருவாயிடும். 10 சபை உருவாயிடும். இந்த கிறிஸ்துமஸோட மேன்மை எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? நீ கிறிஸ்துவ தொட 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 அவன் பெருகிட்டே இருப்பான். அவன் அடிக்கடிக்கு பெருகிட்டே இருப்பான். கிறிஸ்துவ மார்க்கத்தை யாருமே உலகத்திலே எந்த ராஜாக்கள் அசைக்க முடியாது, எந்த மனுஷன் அசைக்க, எந்த சட்டம் அசைக்கவே முடியாது. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டாரு. அதே ஆவியானவர் பலம் உனக்கு உண்டு. நீ மரணத்தை ஜெயிக்க போற. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? டாக்டர் சொல்லியிருப்பாரு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீ 6 மாசம் தான் இருப்ப. நீங்க சொல்லுங்க, நான் 6 வருஷம் உயிரோட வாழ போறேன். கர்த்தரை வாழ வைக்க போறாரு. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. நீ ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம், சுகர் பேஷண்டா இருக்கலாம், எந்த வியாதி இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும் போது நீ மரணத்தை விழுங்க போகிற, மரணத்தை ஜெயிக்க போகிற, வெளியே வர போகிற. உன் மரண பயம் இன்னைக்கு மாற போகிறது. நீ மரணத்தை ஜெயம் பெற போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைவிட்டு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. இந்த கண்ணை திறந்து பார்க்க முடியுது. ஒரு பெரிய மேகம் இறங்கி வருகிறது. தேவ மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நீமா காபா தூனா காபா சந்தரா. இந்த மேடையில் அவர் உலாவிட்டு இருக்கிறாரு. வாசங்களை ஊத்து அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. ஒரு புதிய மகிமை இறங்கிட்டு இருக்குது. ஒரு புதிய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. ஒரு புதிய அக்கினி இறங்கிட்டு இருக்குது. ஒரு புதிய அந்நிய பாஷை இறங்கிட்டே இருக்கு. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார். சத்தமா சொல்லுங்க. எத்தனை சாமியார்கள் மரிச்சாங்க? ஐ டோன்ட். கிறிஸ்துவ மார்க்கத்துல 4 அஸ்திவாரம் இருக்கு. ஒரு டேபிளுக்கு எப்படி 4 கால் இருக்குதோ, முதல் அஸ்திவாரம் கிறிஸ்துடைய வரலாற்று பிறப்பு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசு சின்ன பொம்மல புடிச்சு வைக்கிறதுக்கு உலகத்தை படைச்ச உன்னதமான ஆண்டவர். கை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நான் சொல்லிட்டே இருக்க. உயிர்த்தெழுந்த வல்லம் உங்க மேல இறங்கிட்டு இருக்குது. அதே சேம் பவர், அதே சேம் வல்லமை, அதே சேம் அனாயிண்டிங் உங்க மேல இறங்கிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தின் மத்தியில் நீங்கள், இந்த கூட்டம் மற்றவங்க மட்டும் உங்களுக்கு தேவையான பேசிக் கொண்டிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த வல்லமை, ரெசரக்ஷன் பவர் இறங்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தையை கேட்கும் போது இடுப்பு வலி இருக்கலாம், நெஞ்சு வலி இருக்கலாம், நடக்க முடியாம இருக்கலாம், என் நரம்பு வேலை செய்யாம இருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆர்த்து ப்ராப்ளம் இருக்கலாம், நெஞ்சு வலி இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை உன் நெஞ்சில இறங்கி வருது. உயிர்த்தெழுந்த வல்லமை ஆற்றில் இறங்கி வருது. உயிர்த்தெழுந்த வல்லமை பிரெயின்ல இறங்கி வருது. எனி ப்ராப்ளம், எனி ஈவில் ப்ராசஸ் வெள்ள வெளியே புறப்பட்டு போய்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை குணமாக்க வந்திருக்கிறேன். ஏன் இந்த கூட்டம், ஏன் இந்த அபிஷேக கூட்டம், ஏன் இந்த செலவு? உனக்காகத்தான். நல்ல குளமே, நல்ல குளமே, தண்ணீர் குளமே, சிவப்பட்டியே கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையோட போதிக்கப்படுகிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, நான் இயேசு தெரிந்து கொண்டு அதே இயேசு நீ தெரிந்து கொள்ளும். இது மதம் மாற்றம் அல்ல, மனமாற்ற கற்றுக் கொடுக்கிறாரு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாகவே மனத்தை ஜெயித்து இயேசு கூட பேசி விடுங்க. மனத்தை ஜெயமாக விழுங்கி விட்டாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க. நாங்க தான் போய் சேர போறோம். இந்த உலகம் சும்மா சாதாரணமான உலகம் தான்.
அதில வாசிக்கலாம். ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, கர்த்தர் துடைப்பார கண்ணீரை. கை உயர்த்துங்க. உங்க பிள்ளைக்காக அழுவுறீங்க, கர்ப்பத்துக்காக அழுவுறீங்க, உங்க பிரச்சனைக்கு அழுவுறீங்க. கர்த்தர் கண்ணீரை துடைக்க போற கூட்டத்துல மத்தியில எத்தனை அழுது கொண்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு போக மனசு கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க மத்தியில பெரிய போராட்டம், குடும்பத்துல பெரிய போராட்டம், நடைமுறையில பெரிய போராட்டம், பொருளாதாரத்துல பெரிய போராட்டம், பிசினஸ்ல பெரிய போராட்டம், ஊழியத்துல பெரிய போராட்டம், மக்கள் மத்தியில பெரிய போராட்டம். கர்த்தர் கண்ணீரை துடைக்க போறாரு. தேவ ஜனமே இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி உற்சாகத்தோடு கண்ணீரை காண்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அந்த கண்ணீரை மாற்ற கையை உயர்த்தி கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரே. மாற்ற மத்தியம் உலாவிட்டு இருக்கிறாரு. பிரசித்தியம் உலாவிட்டு இருக்கிறாரு. வைரஸ்தியம் உலாவிட்டு இருக்கிறார். ஜெகத்தியம் உலாவிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய இயேசு இருக்கிறார். கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறாரு. துடைச்சு கொண்டே இருக்கிறாரு. அழுது கொண்டே இருக்கிறேன். எப்ப எனக்கு விடுவி கிடைக்கும்? எப்ப எனக்கு மாற்றல் ஏற்படும்? எப்ப கண்ணீர் துடைக்கப்படும்? அழுது கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், கண்ணீரை துடைக்க வந்துட்டேன். நீ ஜெயமா வாழ போற. உனக்கு மந்திரம் வச்சாங்க, கால் நடக்க முடியாம போச்சு, 2 கால் மறுத்து போச்சு, தலை மறுத்து போச்சு, எழுந்துக்க முடியாம இருக்கிற. நான் சொல்லுகிறேன், உன் உடம்புல, உன் நரம்புல, உன் எலும்புல கிறிஸ்துவின் வல்லமை இறங்கிச்சே இருக்குது. உன்னத மகிமை, உயிர் திறந்த வல்லம், இயேசு மனத்தை ஜெயித்த வல்லமை உன் மேல இறங்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து வருக மட்டும் நீ சாட்சியா வாழ போகிற, பலமா வாழ போகிற, மகிழ்ச்சியா வாழ போகிற, சந்தோஷப்படி வாழ போகிற, சமாதானப்படி வாழ போகிற. கர்த்தர் பெரிய செய்ய போறாரு. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கண்ணீரை துடைக்க போறாரு. அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் பெரிய செய்ய போறாரா? கண்ணீரை தேவன் துடைக்க போறாரு. கூட்டத்தின் மத்தியிலே பெரிய ஜெயமானி வாழ போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் பெரிய செய்வாரா? ஜெயமாவே கர்த்தர் உன் மத்தியில் உலாவிட்டு இருக்கிறாரு. எத்தனை போராட்டம் வந்தாலும் முடிவை தான் ஜெயிக்க போகிற. என் இயேசுவை நம்பி இருக்கிற. ஒரு மனுஷனை நம்பி இல்ல, உலகத்தை நம்பி இல்ல, பணத்தை நம்பி இல்ல, படிப்பை நம்பி இல்ல, இயேசு நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்கார பிள்ளைகளே, வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, உன் நம்பிக்கை வீண் போகாது. கிறிஸ்துவை உயர்த்த போறாரு. எங்க அசைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறியோ திரும்ப மேன்மைப்படுத்த போறாரு. எல்லா குடும்பத்தின் மத்தியிலே அசைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற உன் குடும்பத்தை அழிக்க மந்திரம் வச்சாங்க, உன் பைத்தியமாக மந்திரம் வச்சாங்க. கத்த மந்திரம் ஒரு காலம் பலிக்கவே பலிக்காது. கிறிஸ்துவ வல்லமை உன் வீட்டு இறங்கிட்டு இருக்குது, உன் பிள்ளை மேல இறங்கிட்டு இருக்குது, உன் குடும்பத்தில் இறங்கிட்டு இருக்குது, உன் வாழ்க்கையில கிறிஸ்துவ வல்லமை இறங்கிட்டே இருக்கு. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டாரா? கண்ணீர் இயேசு துடைத்து விட்டு ஆமென் சொல்லுவோமா? உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு 2 கைகளை உயர்த்தி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் இந்த செய்தி முடிக்க போறேன். வெளிப்படுத்தின புஸ்தகம் 12:11 வாசிக்கலாம் சீக்கிரமாக. 12:11 வாசி. வெளிப்படுத்தின புஸ்தகம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. வெளிப்படுத்தின 12:11 வாசிங்கம்மா. மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குடி ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தாங்க. யாரை ஜெயித்தாங்க? பிசாசு ஜெயித்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெயிக்க போறீங்களா? இயேசு அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க போறீங்களா? சாத்தானை ஜெயித்தார்கள். அப்ப நிச்சயம் இயேசு ரத்தம் மேல ஓடிக்கொண்டே இருக்குது. நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு உலாவிக் கொண்டு இருக்கிறாரு. என்ன வசனம் வாசிக்கிறோம்? அவர் மரணத்தை ஜெயம் விழுங்கிட்டது மட்டுமல்ல, ரத்தத்தை பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. நீ ஜெயம் பெற்று வாழ போறீங்க. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தருக்கு உலாவிட்டு இருக்கிறாரா? மரணத்துல பெரிய ஜெயம், வாழ்க்கையில பெரிய ஜெயம், ரத்தத்தின் மூலம் பெரிய ஜெயம் கிடைக்க போய். எந்த ரத்தம் தெரியுமா? ஆட்டு ரத்தம் அல்ல, மாட்டு ரத்தம் அல்ல, கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு வல்லமையா இருக்க போறீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உங்க குடும்பத்துல சாபத்தை நீங்க உடைத்தே விட்டாரு. சாபை நீ பலிக்கவே பலிக்காது. அன்னைக்கு சபித்திருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, சாபம் பலிக்கவே பலிக்காது. என் மேல் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கிரியை செய்வாரா? அற்புதம் நடக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறார்.
இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஊற்றப்பட்டதுனால நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. சாத்த வெள்ளம் போல வருவான், மந்திரத்தை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், நெருக்கத்தை கொண்டு வருவான், எல்லாமே கொண்டு வருவா. நீங்க சொல்லுங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம். எங்க தலைமையில் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, உடம்புல இயேசுவின் ரத்தம் ஓடிட்டே இருக்குது. எத்தனை சோதனை வந்தாலும் எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி ஜெயம் கிடைக்குதா? நீ ஆயத்தப்பட்ட உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், ரத்தத்தின் மூலமா ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, இயேசுவின் மரணத்தின் மூலமா பெரிய ஜெயம் கிடைக்க போகுது. நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. அவர்களும் முறிந்து விழுந்தாங்க, நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா? உற்சாகத்தோடு ரெண்டு கையை மேல உயர்த்தி வார்த்தை இறங்கிட்டே இருக்குது. நீங்க ஜெயிக்க பிறந்து இருக்கிறீங்க. போற மக்கள் போட்டு விட்டுருங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற மக்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கையை மேல உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு ரெண்டு கையை மேல உயர்த்தி praise the Lord, praise the Lord. ஜெயம் கிடைக்குமா உங்களுக்கு? ஜெயம் கிடைக்க போகுது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்க்கைக்கும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்க்கைக்கும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் ஜெயம் யாருக்கு கிடைக்கும்? ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு. ஜெயம் யாரு கிடைக்கும்? கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு. ஜெயம் யாரு கிடைக்கும்? ரத்தத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு. எந்த ரத்தம்? கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதில சொல்லுமா, கையை மேல உயர்த்தி கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரே. அன்பு தேவச்சனமே, வாழப்போறது கொஞ்ச காலம் வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காகத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொந்தமா சொல்லுங்க. இந்த கூட எத்தனையோ போராட்டம் இருக்குது, எத்தனையோ கஷ்டம் இருக்குது. என்னுடைய மாத்தாமக்கு எத்தனையோ கஷ்டமான காரியம் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி இந்த ஊழியத்தை பண்றான்னு சொன்னா கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை அந்த அம்மாவுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம வந்து உட்கார்ந்துட்டு போயிடுறோம். இதை ஆயத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை அரேஞ்ச் பண்றாங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டம். அல்லேலூயா, கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெயம் போய் சேர விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அந்த அம்மா பண்ற ஒவ்வொரு ஊழியத்துடைய மகிமையும் பரலோகத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. யாருக்காக செய்யறாங்க தெரியுமா? கர்த்தருடைய மகிமைக்காகத்தான், கர்த்தருடைய வல்லமைக்காக தான் செய்யறாங்க. பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி சற்று முன் வருவீர்களா? எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போறேன். நீங்க ஜெயம் பெற்ற ஒரு நாமத்தை உயர்த்த போறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போறோம். எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு டைம் செய்யறோம். சமூகத்தில் வந்த பிறகு யோசிக்கிறோம், டைம் ஆச்சு டைம் ஆகல. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் டைம் ஆயிடுச்சு. கையை மேல உயர்த்தி எல்லாருக்கும் செபிக்க போகிறேன். வந்திருக்க பாஸ்டர்களுக்கு எல்லாருமே தேவ பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? சில மீட்டிங்ல பார்த்தா பாஸ்டர் எழுந்து போயிடுவாங்க பாதியில. அன்னைக்கெல்லாம் பத்திரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருமையான பாஸ்டர் கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா அப்ப நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா கர்த்தர் மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முன் வாங்க பார்க்கலாம். ஜெபத்தேவன முன்னே வாங்க, இல்லை நீங்க வீட்டுக்கு போகலாம். இஷ்டம் தான். யாருக்கு ஜெபம் வேணுமோ, ஜெயம் வேணுமோ கிட்ட வாங்க. இப்ப நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேல உயர்த்தி பிரசன்னம் இறங்கிட்டு இருக்குது. பிரசன்னம் இறங்கிட்டு இருக்குது. கூட்டத்தை மத்தியிலே தேவன் இங்க உலாவிட்டு இருக்காங்க. யாரும் அங்கும் இங்க அசைய வேண்டாம். ஸ்டேஜ் நோக்கி வந்துட்டே இருங்க. உங்க மேல வல்லம் இறங்கிட்டே இருக்கு. நீங்க பெற்ற அபிஷேகத்தின் டபுளா பெற போறீங்க. உங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. உங்க மேல அக்கினி இறங்கிட்டு இருக்குது. பிரசன்ன மகிமை இறங்கிட்டே இருக்குது.
நிறைய பேர் உடைஞ்சு வந்திருக்கிறீங்க, உள்ளம் உடைந்து வந்திருக்கிறீங்க. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு செத்துலான்னு வந்திருக்கிறீங்க. நீங்க சாகக்கூடாது, தற்கொலை பண்ணக்கூடாது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கை உயர்த்தங்க பார்க்கலாம். தேவன் கிரியை செய்ய போகிறார். யார் நகர்ந்து வீட்டுக்கு போக வேண்டாம். நீ இந்த வார்த்தை கேட்டு பிற்பாடு தான் போக போறீங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உற்சாகமாக உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்ய போறார். கொஞ்ச நாள் தான் வாழப்படுது உலகத்தை. கர்த்தர் மகிமைப்பட போறார். அவருடைய மகிமை இறங்கி வர போகிறது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாமா? கையை உயர்த்தங்க பார்க்கலாம். ஒரு சின்ன சாட்சி பார்க்கும் பொழுது நம்முடைய அம்மா சாட்சி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் கிரியை செய்ய போறார். எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். ஜெயமும் கர்த்தரால் வரும். எவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஆனா ஜெயம் பெற முடியல. சறுக்கி கீழே வந்துட்டே இருக்கிறீங்க, பேக்ல போயிட்டே இருக்கிறீங்க. பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை வாழ்க்கையில, ஜீவியத்தில். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஜெயமா நீங்க வாழ போறீங்க. தொட்டாலும் ஜெயமா கர்த்தர் மாற்ற போறாரு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, தலைக்கீழ போயிட்டே இருக்குது, முன்னேற்றம் இல்லாம நஷ்டம் உண்டாகுது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீங்க ஜெயமாக வாழ போறீங்க. கையில உயர்த்தலாமா? ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். நம்முடைய மாத்தம்ம சாட்சி கொடுப்பார்கள். நான் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை தேடி பார்க்குறீங்க. எல்லா கண்களையும் மூடி அம்மா சாட்சி கொடுக்க போறாங்க. நம்மளை கேட்டு கர்த்தரை மையப்படுத்துவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்தபடியால் 16 ஆண்டுகள் முடித்து 17ஆம் ஆண்டு பொருத்தனை நற்செய்தி கூட்டம் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை 2 நாள் நடத்தி வருகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறது வேதத்திலே. இந்த கூட்டம் யாரும் தயவு இல்லாதபடி நாங்கள் செய்கிற தொழிலே வருகிற வருமானத்திலே கொஞ்ச பாகம் காணிக்கையாக பொருத்தனைக்காக எடுத்து வச்சுட்டு மற்ற வேலைக்கு மற்ற காசுல சில பொருட்களை வாங்கி சில குடும்ப தேவைகளை பண்ணிட்டு கர்த்தர் இம்மட்டமாய் 17 ஆண்டுகள் இந்த பொருத்தனை நற்செய்தி கூட்டத்தை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொழிலை இந்த மனோஜ் ஆடியோ சர்ப்ரைஸ் மேடை ஜெனரேட்டர் டிஜே என்று பல பொருள்களை ஒன்றுமே இல்லாத இந்த குப்பையை எடுத்து ஊழியத்தை செய்யும் போது பெருகப்பண்ணின தேவனுக்கு கோடான கோடி சோத்திரத்தையும் நன்றியும் எடுக்கிறோம். யார் தயவில்லாதபடி யார் பொருள் கேட்காதபடி இம்மட்டமாய் பொருளை கொடுத்து 17 ஆண்டுகள் இந்த பொருத்தனை கூட்டத்தை நடத்தும்படி உதவி செய்த என் தேவனுக்கு சோத்திரமாண்டவரே சோத்திரம். இந்த தொழிலே எத்தனையோ போட்டிகள், பொறாமைகள், மாந்திரிகங்கள், ஏவல்கள், பலவீனங்கள், சோர்வுகள் இந்த வெயிலில வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் கர்த்தாவே ஊழியத்துக்காக நாங்கள் கஷ்டப்பட்டது வீணாய் போகாது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. மற்ற பேச்சை சகோதரி பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை கூட இந்த நேரத்தில் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் புதன்கிழமை செல்வகுமார், பிரமிளா, பிளஸி, நான், சாமுவேல்
என்னமா வந்து இவர் எல்லாருமே ஒரு 7-8 பேர் தான் இந்த இடத்துல வந்து இரவுல வந்து இதெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி ஆண்டவருக்காக இதை ஆயத்தம் பண்ணி இதை கிளீன் பண்றதுக்குள்ளே எங்களுக்கு வெயில்ல ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் கூட கர்த்தருடைய பலனால தான் இது நடந்தது. அது கர்த்தருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, எவ்வளவு பாரம், எவ்வளவு சொல்ல முடியாத பாரம், எவ்வளவு கவலைகள், ஆனாலும் கூட கர்த்தருக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையிலும் கூட கஷ்டம் இருக்குது, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலும் கூட கஷ்டம் இருக்குது. ஆனாலும் கூட அதை நாங்க பார்க்கறது இல்லை. நாங்கள் நேர்ந்து கொண்ட காரியத்திலே நாங்க அதை அப்படியே நாங்க உத்தமமா இருந்து இதை கடைபிடிக்கிறோம். இந்த எல்லாவற்றிலும் இந்த நேர்ந்துக்கணும். எப்படி 2012 ரட்சிப்புக்குள்ளா வந்து 2012 ஐயா வந்தாங்க. அப்புறம் வந்து ராஜன் பாஸ்டர் இப்படி நிறைய 9-10 ஊழியக்காரங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் ஊழியம் வெள்ளக்குளத்துல இந்த ஆராதனை நாங்க நடத்தினோம், பொருத்தனை கூட்டத்தை. அந்த 2012 இருந்து அப்படியே தொடர்ந்து இந்த 2025 வரைக்கும் கர்த்தர் எங்களை கிருபையா கொண்டு வந்தார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இதுல எவ்வளவு பிரச்சனைங்க, ஆனாலும் கூட அது எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்கி போட்டு தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய குடும்பமா அநேக இடங்களுக்கு நாங்க ஊழியத்துக்கு போவோம். நிறைய என்னன்னா, இப்போ வயல்ல ஏதாவது நம்ம வயலை அறுத்துட்டு அதை அறுவடை செய்து அதை முதல் காணிக்கையை நாங்க எடுத்து உண்டியில போட்டுருவோம். அதே மாதிரி ஆடியோ சிஸ்டத்துல வருகிறத அதை உண்டியில நாங்க போட்டுருப்போம். ஊழியத்துக்கு வேற, தசமபாகம் வேற, மற்ற ஊழியக்காரங்க வரும்பொழுது நேசிக்கிறது, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்க, எல்லாமே அதை ஆண்டவருக்காக நாங்கள் சேர்த்து வைத்து இந்த காரியத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இன்னமாய் நாங்கள் ஜீவனோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு இருப்போம்னு சொன்னா இன்னும் தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். மாத்திரமல்ல, 9ஆம் ஆண்டுல ரூபன் அன்புமணி ஐயா வந்தாங்க. அப்ப வந்து காணிக்கையை எடுக்கிறது இல்லை ஐயா, நாங்க இங்க வந்து காணிக்கை எடுக்கிறது இல்லை. அப்ப ரூபன் அன்புமணி ஐயா சொன்னாங்க, இது எல்லாவற்றையும் எல்லாத்துக்கும் செய்யற ஓகேமா, பரவாயில்ல, ஆனாலும் கூட இதை சுத்தம் பண்றதுக்காக ஊழியம் செய்து ஊழியத்துக்கு கொடு. இப்ப ஊழியம் செய்து ஊழியத்துக்கு கொடு. இந்த பிள்ளைங்க எல்லாம் சும்மா போவாங்களா? அதனால வேண்டி இதை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து இந்த வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு நீ காசு கொடுக்கறதுக்காக இந்த காணிக்கை எடுத்து அவங்களுக்கு நீ கொடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி நீ கவலைப்படாத. எவ்வளவோ பணம் செலவு பண்ற, இந்த காணிக்கை எடுக்கிறதுனால யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க மன கஷ்டப்பட்டோம். அப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னு சொன்னா ஊழியம் செய்து ஊழியத்துக்கு கொடுக்க போற அப்படின்னாங்க. அதை பிள்ளைங்க வேலை செய்யறவங்களுக்கு நாங்க அதை கொடுப்போம். அதுல அவங்களுக்கு வேலை செய்யறது கொடுத்து மீதி இருந்தா நாங்க அப்படியே ஐயா கிட்ட அப்படியே கவர்ல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். இதுதான் நாங்க செய்து வரோம். இதுவரைக்கும் யாருடைய பைசாவுக்கோ, யாருடைய கஷ்டத்துக்கோ, யாருடைய பணத்துக்கோ நாங்க எதிர்பார்த்து இல்லை. ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை நாங்க உத்தமமா இருக்கிறோம் ஐயா, இது இந்த நேரத்துல நாங்க சொல்லிப்போம். ஏன்னு சொன்னா உண்மையை உத்தமமா செய்யறோம். சிஎஸ்ஐல இருந்து வெளியே வந்து நாங்க பெந்தகோஸ்தே சபைக்கு போகும்போது நிறைய வெறுப்பு, நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை விட்டு விடல, அதிகமா உயர்த்தினார், அதிகமா உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். மகளுக்காகவும் மகனுக்காகவும் அடியாளுக்காகவும் கணவனாருக்காகவும் ஜெபித்து தனி ஜெபத்துல ஜெபிச்சுக்குங்க. இன்னும் தொடர்ந்து இந்த பொருத்தனை நற்செய்தி கூட்டம் நடக்க நீங்க கிரியை செய்யுங்க. இப்ப ஐயா வந்து 10 ஆண்டு, இந்த வருஷத்தோட 10வது ஆண்டு வராங்க. எங்களுக்காக நேரமா ஜெபிப்பாங்க, என் பிள்ளைங்களுக்காக ரொம்ப உருகி ஜெபிப்பாங்க. இன்னைக்குதான் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த லேட்டு கூட பொருட்படுத்தாத வந்துட்டாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயாவை கொண்டு வந்தாங்க, எப்படி நின்றுடுவாரோ பயந்து, ஆனா என் விசுவாசம் வரையவே இல்லை. 10ஆம் நாள் ஐயா வந்து நின்றுடுவாரு அப்படின்னு விசுவாசத்தை கர்த்தர் கொண்டு வந்தாரு. அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். நிச்சயமா போக மாட்டீங்க. ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று ஐயா ஜெபமான பிற்பாடு எல்லாருமே கிளம்பி போங்க. இதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமை இறங்கிட்டே இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. நம்முடைய அருமை சாட்சியை கேட்டீர்கள். கஷ்டமான சுமந்தத்தை கூட்ட நடத்துறாங்க, கர்த்தர் மைப்பட்டு கொண்டிருக்கிறார். அலையில சொல்லுமா, கரங்களை உற்சாகமா உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை
தேவா தேவை தேவா அதை போற்றாரும் தேவா தொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை 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 தொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை Thank you, Holy Spirit. Jesus' name. எல்லா தேவர்களுக்கு எங்களை மூடி Jesus' name. நேரம் அதிகமாய் கடந்து சொன்னபடினால் ஜெபிக்க ஆசீர்வாதம் முடித்த பிற்பாடு அவை ஜெபிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தேவன் ஆசீர்வாதத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் இப்போது கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால். இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நிச்சயமாய் உண்டு, விடுதலை நிச்சயமாய் உண்டு. ஆகினால நாட்களை கேட்ட வசனத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெபிங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பு நேசரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்துல கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ரெண்டு தேவனுடைய வாக்குகளை கேட்டு கர்த்தருக்குள்ளாக தம்முடைய ஆத்மாவிலே தளர்ந்து வந்த, சோர்ந்து வந்த, விளையினப்பட்டு வந்த, நொந்து நூலாய் வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னுடைய வார்த்தை கொண்டு தேற்றிருக்கிறேன், உடைய வசனத்தை அனுப்பி விடுவித்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த 2 நாளும் இந்த இடத்துல விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் வீணாய் போகக்கூடாதுப்பா. ஆண்டவரே தேவ மனிதர்கள், அபிஷேகப்பட்ட தேவ மனிதர்கள் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன இந்த மண்ணிலே ஆண்டவரே ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், மனந்திருமதல் உண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், அந்தகார கிரியைகள் அழியட்டும், கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். தேசாதிபதி வல்லமை வானமிடத்தின் ஆவியே எல்லா கர்த்தருடைய ஆவியினாலே பாதாளின் கிரியைகள், பார்வோருடைய கிரியைகள், இயேசுவினுடைய கிரியைகள், எலிமாவுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால்
வல்லமையினாலே முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுவதாக தொடர்ந்து ஜனத்தை ஆசீர்வதித்து சமாதானத்துடன் விசேஷமாய் ஆண்டவரே இரவு பகலுமாய் உபவாசமும் ஜெபமும் உழைப்புமாய் செயல்பட்டு கர்த்தாவே வெற்றிகரமாய் ஆண்டவரே தங்களுக்காக அல்ல அவன் தாங்கள் பெற்ற விடுதலை போல மற்றவர்கள் விடுதலை பெறுவதற்காக தம்முடைய பிள்ளைகள் தியாகம் ஆண்டவரே தியாகம் ஆவி ஆத்ம சரீரத்திலே தூக்கத்திலே தியாகம் சாப்பாட்டிலே தியாகம் பணத்திலே தியாகம் அவன் செயல்பாட்டிலே தியாகம் சொகுசான வாழ்க்கையை இழந்து கர்த்தருக்காய் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். அது கர்த்தாவே 30, 60, 100 மகிமையின் பங்கு வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி மீதியான வழி நடத்தும் பேசின கர்த்தருடைய தாசர்களை பலப்படுத்துகிறார். தொடர்ந்து அவர்களை பல தேசத்தில் கொண்டு போய் பல ஆயிரங்களுக்கு பயன்படுத்துகிறார். நமது மகிமையின் வல்லமை வெளிப்படுவதாக தாழ்த்துடைய சங்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே எல்லாம் செய்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோட நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அரிசி வாஸ்தப்படியிருக்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே பாஸ்டர் அந்தோஸ்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வார்த்தை சொல்லுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா மனுஷக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்து கற்பா ஞானிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமை சொல்லினேக்க தேவனை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் யாவரும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும் பிடிச்சு வைத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே நம்மளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி யார் இந்த சசிகலா உங்க வல்லம் இறங்கிட்டே இருக்கு. That name சசிகலா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறார். சசிகலா உடைந்திருக்கிற மகளே, நீ திரும்ப உயர்த்தப்பட போகிறேன். சசிகலா கர்த்தர் பெயரை கூப்பிட சொன்னார். நீ அழுது கொண்டே இருந்த வார்த்தை பேசும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே செத்தலாம் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு ஆண்டவரே? நான் தற்கொலை பண்ணி செத்தலாம், என்னால் வீட்டுக்கு பெரிய பாரமா இருக்கிறது, என்னால் வாழ முடியும் சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐ எம் கரெக்ட் சிஸ்டர்? ஐ எம் ரைட்? தேவன் உலாவிட்டு இருக்கிறார். சசிமா வருகிற ஜூலை மாசம் ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போறேன். தேவன் வாழ்க்கை திரும்ப கட்ட போறார். எனக்கு திருமணம் நடக்குமான்னு சொல்லி யோசிக்கிறேன். முதல் வாழ்க்கை இடிஞ்சு குசுக்குலரா போச்சு மகளே. ஐ எம் ரைட்? கர்த்தனுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது எனக்கு வாழ்க்கை அமையமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் மாதிரி தப்பா பேசுறாங்க. தப்பா பேசிட்டே இருக்கிறாங்க. நீ தூங்கி 3 மாசம் ஆச்சு மகளே. நேற்று கூட தற்கொலை பண்ண முயற்சி பண்ணேன். கட்டிற்கு சால் எடுத்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணேன். தேவன் சொல்லிட்டு இருக்கிறார், நீ ஊழியக்காரிய கர்த்தர் மாற்ற போறார் மகளே. இயேசுவை பயன்படுத்த போறார். தேவன் தொடுகிறார் உங்களை. நான் கீழே வந்துருவாங்க. கீழே விடுங்க. ஜீசஸ் தலையை பிடிங்க. தலையை பிடிங்க. என்னப்பா பிடிக்கிறீங்க? தலையை பிடிங்க. தலையை பிடிங்க. நல்ல மறைஞ்சிட்டு இப்ப தலை கை வைங்க. சகோதரி, நீ பைத்தியக்காரியை போகணும். யார் மந்திரம் வச்சாங்களோ, சொந்த குடும்பத்துல மந்திரம் வச்சிருக்கிறாங்க. உன் குடும்பத்தை அழிக்க மந்திரம் வச்சாங்க. நீ பைத்தியக்காரியை போக மந்திரம் வச்சாங்க. ஐ எம் கரெக்ட் சிஸ்டர்? ஐ எம் ரைட்? தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். சசிகலா நான் செஞ்சுட்டு இருக்க கத்தரோட சசிகலா கூப்பிட்டு கத்த சொன்னார். ஜெபிக்கும்படி தேவன் கூப்பிட்டார் உடனே. நீ பயப்படாதே. இந்த ஜபத்துக்கு பிற்பாடு ஆசீர்வாதமாக இருப்பேன். வெட்கப்பட்டே போக மாட்டேன். 2 காலம் மறுத்து போது மகனே. சாப்பிட பிடிக்கிற, சாப்பிட வாய்ச்சா மருந்து போல இருக்குது. அடிக்கடி முதுகு வலி பயங்கரமா இருக்கிறது. அந்த கரெக்ட் சிஸ்டர்? தேவன் சொல்றார், போ, நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். உன் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவே. நீ செய்யற அந்த ஒர்க்ல பெரிய போராட்டம் இருக்குது. உன்னை அவாய்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. உன்னை வெளியெடுக்க முயற்சி பண்றாங்க. வேலையை விட்டு நீ திரும்ப வேலைக்கு போக மகளே. கர்த்தரை உயர்த்த போறாரு. நீ ஊழியக்காரியா மாற போற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நம்ம மேல வல்லம் இறங்கிட்டு இருக்கு. கண்ணை கொடுங்கம்மா. தேவன் தொடுகிறார். நம்ம கீழே விழுந்துருவாங்க. இறப்பிடுங்க. நம்ம கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துருவாங்க. ஜீசஸ் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். இதோ சகோதரி, செத்து செத்து பிழைக்கிற மகளே,
2013 வருஷம் செத்து போயிருப்ப ஆண்டவர் காப்பாத்தினாரு. நீ 4 வருஷம் செத்து பிழைச்ச மகளே, இரவுல தூக்கம் இல்லை, உன்னுடைய கனவுல பாம்பு வந்து மிரட்டிட்டே இருக்கிற மகளே. Am I right? Am I right? என்ன பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. கர்த்தர் சொன்னாரு 2017 வருஷம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் செத்துட்டு இருப்பேன், உன்னை ஆண்டவர் காப்பாத்தினாரு. நீ ரோட்டு கிடக்கும் பொழுது மகளே ஒரு பெரிய வண்டி மேல மோதி இறந்திருப்பேன், உன்னை ஆண்டவர் காப்பாத்தினாரு. நீ இருக்கிற வீட்டுல இருக்க முடியல மகளே, அடிப்படை போயிட்டு ஒரு வேலை செய்ய முடியல, தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். அமாவாசை வந்தா உடம்பு எரியுது பயங்கரமா, நமைச்சல் உண்டாகுது. ஐ கரெக்ட்? தேவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறார், தேவன் தொடுகிறார் மகளே. 22 கட்டு உடைக்கப்படுகிறது, கட்ட தொடுகிறார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென் சொல்லுமா? கட்ட உலாவிட்டு இருக்கிறார், 22 கட்டு உடைக்கிறார். பயப்படாதே, உன் கால் கட்டு அவிழ்க்கப்படுகிறது. உன் கால் மணிக்கு யார் மந்திரம் வச்சாலோ மந்திரம் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. கைத்தடி ஆமென் சொல்லுமா? எல்லாம் உற்சாகத்தோடு, எல்லாம் உற்சாகத்தோடு. பைபிள் வசனது ஒரு பாவி மனந்திரமிட்டு அப்படியே சந்தோஷம் உண்டாகுமா? நான் விசுவாசத்துல விடுதலை பெற்று வீட்டுக்கு போறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இது அம்மா வச்ச மந்திரம் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது மகளே, உடைக்கப்படுகிறது. 8 மந்திரம் வச்சிருக்காங்கம்மா, அந்த மந்திரம் இன்றைக்கு உடைக்கப்படுது. அமாவாசை பௌர்ணமி வந்தா உடம்புல அரிப்பு உண்டாகிறது, சமாதானம் இல்லை மகளே. ஒரு கொடுக்கிற வாங்கல பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. சில பணத்தை வெளியே கொடுத்து வாங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பயப்படாத மகளே. அந்த பணத்தை கொடுத்து உனக்கு மந்திரம் வச்சு கொண்டிருக்கிறாங்க. பணத்தை கட்ட அவனை மிரட்டுறாங்க. நீ நம்பி கொடுத்த மகளே, லட்சங்களை கொடுத்திருக்கிறேன், சில நகைகளை கொடுத்திருக்கிறேன், வாங்க முடியாம கஷ்டப்படுகிறேன். தேவன் சொல்லிட்டு இருக்கிறார், யார் மந்திரம் வச்சாலும் முடிவு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் மகளே. ஒரு பெண் ஒரு சவால் விட்டு பேசியிருக்கிறான், அதை நீ கேட்டு மனம் உடைந்து போனேன். குடும்பத்துல பெண்ணு சவால் விட்டு பார்த்து பேசினான். தேவன் சொன்னார், போ, நீ வெட்டப்பட்டு போங்க, கட்டு நீ உடைக்கப்படுகிறது, கட்டு உடைக்கப்படுகிறது. தயவுசெய்து பிடிங்க, நல்ல மறைஞ்சிட்டு நல்ல கை வைங்க, கட்டை உடைச்சு வெளியே கொண்டு போக விடுங்க. தேவன் தொடுகிறார் இப்போது, கட்டை தொடுகிறார் இப்பொழுது, கட்டை தொடுகிறார் இப்பொழுது. பயப்படாத மகளே, வரும்போது முடியாம வந்தீங்க, உங்களுக்கு செபிக்க செபிக்க கை கால் சுகமாயிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா? முதல் வரம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க, ஆனா இப்ப எப்படி கை கால் உதறி பாருங்க, கீழே உட்காந்து பாருங்க, கீழே உட்காந்து பாருங்கம்மா, கீழே உட்காந்து பாருங்க. ஃப்ரீயா இருக்கு உங்களுக்கு? அது ஒரு மந்திர கட்டு வியாதி கிடையாது, எல்லாம் வெளியே புறப்பட்டு போயிடுச்சு. இனிமே நீங்க ஆண்டவருக்கு பேர் என்ன? கர்த்தருக்கு சாட்சியா வாழ போறீங்க. சரிம்மா? பரவாயில்ல, உங்களுக்கு கை கால் உதறி பாருங்க, இப்ப சுகமா இருக்கிறீங்க. வரும்போது எப்படி வந்தீங்க? இப்ப வலி இருக்குதா உங்களுக்கு? கை கால் வலி இருக்குதா? சுகமா இருக்கீங்களா? சொல்லுமா? சுகமாக்கிட்டு சகோதரி சாந்திமா, 1999 வருஷம் ஒரு பெரிய சிக்கலை நீ மாட்டிக்கிட்டீங்க. படுத்த படிக்காத சின்ன வயசுல கர்த்தரை காப்பாத்தினார். இயேசுவே கூப்பிட்டீங்க. 99 பாதிக்கப்பட்டீங்க, தேவன் காப்பாற்றி கொண்டு வந்தார். 4 வருஷம் தேவன் விற்கப்பட்டே போக மாட்டேன். ஆண்டவர் நாமத்தை நல்ல பிதாவே சோத்திரமா கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தொடுகிறார். அந்த மாதிரி கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் இல்லைமா, அந்த மாதிரி கூப்பிடுங்க, சிஸ்டர் கூப்பிடுங்க. தேவன் தொட்டு கொண்டு இருக்கிறார். நம்முடைய சிஸ்டர் தேவன் தொடுகிறார். அந்த மக்கள் வந்துருவாங்க. ஜீசஸ் சகோதரி, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகளே, ஒரு பெரிய சுடுகாட்டில நீ பைத்தியக்காரியா போன சொல்லி யார் மந்திரம் வச்சாங்க, அந்த மந்திரம் உடைக்கப்படுகிறது. நீ தூங்கி 4 மாசமாச்சு சகோதரிமா, உண்மைதானா? உண்மைதானமா? செத்து செத்து பிழைக்கிற மகளே, தரையில படுக்க முடியும், உடம்பு அடிச்சு போட்ட போல இருக்குது. சில வேளை கண்ணீர் விட்டு ஓன் அழுகிறேன். டாக்டர் ஒன்னிலன்னு சொல்றாங்க. கர்த்தர் நீ சொல்லி கொண்டு இருக்கிறார், இந்த மந்திர கட்டு உடைக்கப்படுது மகளே. 2 பெண்கள் சேர்ந்து யார் மந்திரம் வச்சாலும் அது இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. சகோதரி, நேற்று இரவு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்குறீங்க மகளே, நெஞ்சு அடைக்குது பயங்கரமா, மூச்சு விட கஷ்டப்படுறீங்க. தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த கூட்டம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது ஜெயமா வாழ போற மகளே. ஒரு சொத்து விஷயம் பயங்கரமான போராட்டம் இருக்குது, அது சொத்து எடுக்க சில மக்கள் முயற்சி பண்றாங்க. கர்த்தரை சொல்லிக் கொண்டிருக்கிறார், போ, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார் மகளே. என் சகோதரி, தைரியமாறு மகளே, தைரியமாயிரு. நீ சாப்பிட்ட பொருள் கொடுத்த மந்திர கட்டுதான் வயிறு பயன் வலிக்குது, சாப்பிட்டா சரியா
நம்ம அவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி 2 காலும் தூக்கி நடக்க கஷ்டப்படுறீங்கம்மா. சில சமயத்துல சில கனவு கண்டு பயந்து போயிருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய 2 ஆக்சிடென்ட்ல இயேசுவை காப்பாத்தினாரு. நீங்க செத்து பிழைச்சு வந்திருக்கிறீங்க. சில சமயம் தலை சுத்துது பயங்கரமா. தேவன் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்காரு. பயப்பட வேண்டாமா, கர்த்தர் சுகமாக்கிட்டார் உங்களை. நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமைப்படைவீங்க, வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. மகளே, 2 விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, தேவன் செய்வார். ஒரு பிள்ளை கொடுத்து பயங்கர பாரமா இருக்கிறீங்க, ரொம்ப வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க. உண்மைதானமா? அந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்க எதிர்பார்த்திருக்கேன். அற்புதம் நடக்கும் போக அந்த பிள்ளை செத்து பிழைச்ச பிள்ளை, அந்த பிள்ளை செத்து போன பிள்ளை கர்த்தர் காப்பாத்திருக்கிறார். நீ இப்போ அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த பிள்ளை கொடுத்து பயந்து பயந்து வந்திருக்கிற, எதனா ஆகுமான்னு பயப்படுற, ஒண்ணுமே ஆகாது. போ, அந்த பிள்ளை பிழைக்கும், வளரும், வாழும், கர்த்தர் செய்து முடிப்பார். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஆண்டவர் நாமத்து நல்ல பிதாவே. தேங்க்யூமா, தேங்க்யூ. எந்த ஒரு கல்கத்தா பாம்பேவா? கண்ணபடமா? அம்மா கீழே வந்துருவாங்க. ஒன்றாகாதுமா. நம்ம வெயிட் பண்ண வைக்க என்ன சில கட்டு உடைக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறது பெரிய விஷயம். நம்ம உங்களை சரி பண்ணி அனுப்புறது பெரிய விஷயம். கண்ணை முடுங்க, தேவன் தொடுகிறார். அடுத்த ஜெபம் கவலைப்படாதீங்க. Touch the power in Jesus name. ஆரம்ப தாயே, உன்னை சுற்றி தேவன் வெளிச்சமா இருக்கிறாரம்மா. அநேக சமயத்துல ஏன் உலகத்தில் வாழணும்னு யோசிக்கிறம்மா. உன்னை எல்லாருமே மாறி பேசுறாங்கம்மா. உன் காது சில வார்த்தை கேட்டு மனம் உடைந்து போயிருக்கிறேன். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உணர்வு இல்லாம இருக்குதும்மா. என்னன்னே புரிய மாட்டேங்குது பயங்கரமா. எத்தனை தைலம் தேய்ச்சி பார்க்குறீங்க, மருந்து சாப்பிட்றீங்க, மாத்திரை போடுறீங்க, ஊசி போடுங்க, ஒண்ணுமே கேட்கல. அது ஒரு மந்திர கட்டு மகளே. 2018ஆம் வருஷம் ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு ஏறிட்டது. உங்களை கடவுள் தேவன் காப்பாற்றி கொண்டு வந்தார். நீங்க இன்றைக்கு பிழைத்திருப்ப தேவனுடைய கிருபை மகளே. இப்போ இந்த கால்வலி சுகமாயிடுச்சு மகளே. உங்க வீட்டுல ஒரு பெரிய போராட்டம் பயங்கரமா இருக்குது. யாருக்கு சமாதானம் இல்லை மகளே. கர்த்தனுக்கு மாற்றிக் கொண்டு இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமைப்படைவாய். ஆண்டவர் நாமத்து நல்ல பிதாவே. கண்ண முடுங்கம்மா. அம்மா காட்சி வீக்க எல்லா மக்களும் வந்து பயங்கரமான கட்டு. உங்களுடைய அபிஷேக மகிமை இறங்கற்ற ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இறங்கற்ற ஆண்டவரே. இப்ப நல்லா கவலைப்படாதீங்க. இது வேற இன்ஜெக்ஷன். இது நல்லா இறங்கிட்டே இருக்குது. பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது மகளே. 4 வருஷம் பயங்கரமான போராட்டம். வீட்டுக்குள்ள போக முடியல மகளே. அமாவாசை வந்தாலுமே ஒரு அடி எடுத்து வைக்க முடியல பயங்கரமா. அந்த கட்டு உடைக்கப்படுகிறது மகளே. தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிச்சு போட்ட போல இருக்குது அம்மா. சில வேலை உடம்புல அரிப்பு பயங்கரமா இருக்குது. இப்ப ஜெபிக்கிறோமா, இப்ப ஜெபிக்கிற கிரியை வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிடும். போகலையில ஜீசஸ் தேவன் தொட்டு சுகத்தை கொடுப்பீராக. இந்த கட்டு உடைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் அம்மா 5 கட்டு கர்த்தர் காமிக்கிறாரு. 5 கட்டுகளுமே ஒரு தாயத்தை கர்த்தர் காமிக்கிறார். அது இப்போ உடைக்கப்பட்டு வெளியே புறப்படுகிறது. பயப்படாமல் போ. உன் கால் இப்போ சுகமாச்சு. கால் உதிரி பாருமா. முதல்ல மீட்டில் உட்காரும் போது காலில் மறுத்து போச்சு, இடுப்பு வலி ஏற்பட்டது. இப்போ சுகமாயிட்டீங்கம்மா. இப்போ சுகமாயிட்டீங்க. உட்காந்து எழுது பாருங்க, உட்காந்து எழுது பாருங்க. நீங்க உட்காருமா, நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்க. இப்போ எப்படி இருக்கு? சரியாயிடு. ஆண்டவரே, மருத்துவமனைக்கு போகல இந்த கட்டை உடைச்சு வழி அனுப்புகிற ஆண்டவரே, தேவன் சுகமாக்குகிறார். போ, மருத்துவமனைக்கு போக. இப்ப சரியாயிடுமா. காலில் வல்லமை பாயற்று, கையில் வல்லமை பாயற்று, விரல்ல வல்லமை பாயற்று. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் கட்டை உடைச்சு வழி அனுப்புகிறேன். இந்த கை கட்டை அனுப்புகிற இயேசுவின் நாமத்திலே தேவன் தொட்டு சுகத்தை கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். அற்புதத்தை விளங்க பண்ணி தேவன் நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். அடிக்கடி விடுங்க, அடிக்கடி விடுங்க. இந்த நேம் அடிக்கடி விட்டுருங்க. ஜீசஸ் வாங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். எப்படின்னா கீழே ஊந்துருவாங்க, கீழே ஊந்துருவாங்க. ஏன் உடைந்து வந்திருக்கிற மகளே, 3 காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், பயந்து கொண்டே இருக்கிற மகளே, கர்த்தனுக்கு மாற்றப்படுறார். அடிக்கடி தலை சுத்துது பயங்கரமா. அது கரெக்ட். தேவன் சொல்றார் அது ஒரு கிரிய மகளே, வியாதி கிடையாது. சில வேளை படுத்தா தலை சுத்தி கொண்டே இருக்குது மகளே, மயக்கமாவே இருக்கு, எழுந்துக்கவும் முடியல. சில டாக்டரை பார்த்து ஒன்றில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் செபித்து அனுப்புகிறேன். இப்ப தலை சுத்தணும் இல்லை. வந்து உட்காரும்போது பயங்கரமா இருந்து இப்ப தேவனை சுகமாக்கிட்டார்.
கை மருத்துவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கமே சரியா வரல மகளே, அடிக்கடி எழுந்து உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாங்க மகளே, இப்போ குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு மனமுடைந்து நிற்கிறேன். எப்படி மாறும்? நான் எந்த தப்புமே செய்யலையே ஆண்டவரே, எனக்கு எந்த பாடம் சொல்லி வேதனை பண்ணுகிறேன். உன்னை சில குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நீ யாருக்கு எந்த தப்பு செய்யல மகளே, எந்த குறையை செய்ய மனசு உடைந்து உட்கார்ந்து இருக்கிறேன். உன் வாய் மட்டும் சிரிக்குது, மனசு வேதனைப்படுது. ஏன் இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி கூட யோசிக்க ஆரம்பிச்சு உலகத்தை விட்டு போறான் முடிவு பண்ணிட்ட மகளே. கடந்த 2024 வருஷம் நவம்பர் மாசம் 23ஆம் தேதி ஓட்டம் முடிஞ்சிருக்கும். உன்னை ஆண்டவர் காப்பாத்தினார். அன்னைக்கு நீ முடிவு பண்ணிட்டு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாங்க. ஏன் கவலைப்படுற மகளே? வீண்படி உங்களை சுமத்துறாங்க, அதை கேட்டு மனம் உடைந்து போற. உன் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆண்டவர் நாமத்து நல்ல பிதாவே ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம். வாங்க செய்கிறேன். ஆனா அக்கறை மூடி மறைக்கட்டும். வல்லம் தங்கும்படியாச்சு கண்ண முடியுமா? என் அன்பு பிள்ளையே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார் மகளே. நீ படிப்பில் உயர்ந்திருப்ப, நீ கிளாஸ் ஃபர்ஸ்டா வர போகிற. சில வேலை படிச்ச ஞாபகம் போயிடுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடிக்கடி பயந்து அழுகிறேன். சில வேலை கனவு கண்டு பயந்து போறேன். யாரோ ஒரு மாதிரி பயமுறுத்துற போல இருக்கு. எழுந்தேன்னு உட்கார்ந்து பயப்படுறேன். அளந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கிரியை வெளியே புறப்படுகிறது. இந்த பயத்தினாவே சபித்து கட்டுகிற ஆண்டவரே, சபித்து கட்டுகிறது ஆவிகளை ஆண்டவரே, தேவன் கிரியை செய்து நடத்துகிறார். உங்களுடைய அக்கறை பிள்ளை மேல் இறங்கச்சும்படி நான் செபிக்கிறேன். பிள்ளையே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மகளே, சோர்ந்து போகாதே. சில படிச்ச நினைவெல்லாம் போயிடுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறந்து போகிற பயங்கரமா. இனி படிக்கிற எல்லா கிளாஸ்லயும் நீ தான் ஃபர்ஸ்டா வர போகிற. நம்புறியா? தேவன் செய்வார். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கண்ண முடியுமா? தம்பிக்கான செபிக்கிறேன். கர்த்தர் தொடுவீராக. எல்லாவற்றை உடைத்து நிரம்பலமாக்குறேன். ஜீசஸ் தம்பிக்கு ஏற்ற பெருமை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய திறந்த பிள்ளையை மூடி மறைக்கட்டும். எல்லா கிரியை உடைந்து வெளியே புறப்பட்டு போகட்டும். தம்பிக்கு ஒரு வழி தேவன் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இவன் செத்து பிழைச்ச மனுஷன் ஆண்டவரே, இவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ பயப்படாதே, உன் துக்கத்தை இயேசுவுக்கு மாத்திட்டார். நீ பெரிய மனுஷனா வாழ போற சகோதரா. சில காரியம் பிளான் பண்ணி தேவன் நிறைவேற்றுவார். சில ஃப்ரெண்டுகளுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டு நீ மறைச்சிருப்ப. 2019ஆம் வருஷம் கர்த்தர் காப்பாத்திருக்கிறார். இனிமேல் பயப்படாமல் போ. ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, God bless you. சீக்கிரம் வாங்கம்மா. கண்ண மூடுமா. Touch in Jesus. தேவன் தொடுகிற மக்களை முதிருவாங்க. மெதுவா டாச் வைக்கிற விடுங்க. அக்கறை இறங்கிட்டே அக்கறை இறங்கிட்டே. சகோதரி மல்ல பல சமயத்துல ஒரு சுத்தி பெரிய பாட்டு எழுதிட்டே இருக்கு. ஒரு டீம் எழுதிட்டே இருக்கிறாங்க. குறிச்சு மகளே, கர்த்தருக்கு பேசுறார். நீ பயப்படாதே. உன் நடுவில் தேவன் இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவன் நாமத்தை நீ உயர்த்துவே. எல்லா குலத்திலும் கர்த்தர் உயர்த்தப்படுறார் மகளே. ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து. சில வேளைகளில் வயிற்று வலி பயங்கரமா இருக்க மகளே, தேவத்தோடு சுகமாக்கிட்டு ஆண்டவர் நாமத்தை நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு செபிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க தம்பி. ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தை ஊற்றும்படிக்கு தேவ நாமத்தை செபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஐயாவுக்கு செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து உள்ளங்க செய்யும். வாக்கை மூடி மறைக்கட்டும் நான் செபிக்கிறேன். தேவன் நடத்துவீராக. உங்களுடைய கரங்கள் மூடி மறைக்கட்டும். ஐயா கேட்ட பிறகு தரும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, God bless you, God bless you. நம்பிக்கை நான் செபிக்கிற கர்த்தர் மையப்படுவீராக. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீ அற்புதம் செய்து நடத்துங்கப்பா. உங்களுடைய மகன் இயேசுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே. கர்த்தரே கிரியை செய்ய, கர்த்தரே பயணப்படுங்க ஆண்டவரே. தம்பி பலப்படுத்தி உயர்த்தி பெரிய சாட்சியம் இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. தேங்க்யூ தம்பி. பிள்ளைக்காக செபிக்கிற கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க செய்யுங்க. அக்கினி மூடி மறைக்கும்படி என்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே நம்ம ஆசீர்வதிக்கும்படி செபிக்க தேவன் நடத்துவீராக செய்யும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம்பிக்காக செபிக்கிறேன். அவன் சொன்னீங்க தேவன் தொடுகிறார். எல்லாவற்றையும் கை கிட முடங்கி
அவனை கீழே விடுங்க. In the name of Jesus. Power in Jesus. அவனை கீழே விடுங்க. இயேசுவின் நாமத்தில். தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். அவனை கீழே விடுங்க. Touch in Jesus name. உங்களுடைய கரங்கள் மூடி மறைக்கிறது. என் அன்பு சகோதரா, உன் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டு மனம் உடைந்து போயிருக்கிறேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்ட சகோதரா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு பாத்திரம். உன் நடுவில் தேவன் இருக்கிறார். உனக்கு பெரிய ஜெயம் கிடைக்கும். கடந்த வாரம் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு. தேவன் காப்பாற்றினார். அந்த ஆபத்து உயிரே போயிருக்கும். கர்த்தரை காப்பாற்றினார். சற்று உன் ஜீவன் போயிருந்தா குடும்பத்தில் பெரிய போராட்டம் ஏற்பட்டிருக்கும். நீ சாக மாட்டப்ப சகோதரா, கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுவேன். அடிக்கடி உனக்கு முதுகோலிய நெஞ்சடைப்பு ஏற்படுகிறது. தேவன் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பார்த்து போயிட்டு வாங்க. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தரை காத்துக் கொள்ளுங்க. அன்பு மகனுக்காக செபிக்கிறாங்க. கையில் மாட்டோம். ஜீசஸ் தொட்டுகிறார். Touch Jesus. ஏன் பயப்படுகிறாய் சகோதரா? உன்னை சுற்றி வட்டி விளைவிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி எடுக்கிற முன்னேறி முடியல சகோதரா. அடிக்கடி உனக்கு தலைவலி பயங்கரமா இருக்கிறது. ஒரு 2 நண்பர்களும் ஏமாற்றம் அடைந்து உன் உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. தேவன் காப்பாற்றிக் கொண்டு வந்தார். கடந்த 24ஆம் வருஷம் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தலைக்கு மேல் பிரச்சனை, கடன் பாரம் ஓவராட்சி, மனசு வேதனைப்பட்டு கலங்க. ஆண்டவரே என்னையே வச்சிருக்கேன் சொல்லி கேட்கிறேன். உன்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்க சகோதரா. உன் காது கேட்டு கேட்டு மனம் உடைந்து போகிறேன். அழுகிற கண்ணீர் வச்சாங்க. என்னால முடியல ஆண்டவரே, நான் எந்த தப்புமே செய்ய எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஓன் அழுகிற சகோதரா, யாருக்கு தெரியாம மறிக்க முயற்சி பண்ணேன். உன்னை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். இன்றைக்கு செபிக்கிற மகன் எப்போ கர்த்தர் கூட இருக்கிறார். நீ பலமுள்ள மனுஷனாயிருப்பேன், பலமுள்ள பாத்திரமாயிருப்பேன். எனக்கு ஜெபித்து அனுப்புகிறேன். நீ சுகமா வாழ்ந்து காட்டு சகோதரா. 2 மரணம் ஏற்பட்டது. கர்த்தரை காப்பாற்றி கொண்டு வந்தார். நீ பிழைத்திருப்பதை விட கிருபை உனக்கு ஜெயம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பெயர். அந்த கடவுளும் கைப்படும் மகளே, உன் ஜெப வாழ்க்கை ரொம்ப கம்மியா இருக்குது. உன்னை கர்த்தர் உயர்த்தப்படார் மகளே. கண்ண முடியுமா? யோசிக்க பயப்படல. கிட்ட வந்தேன். அல்லேலூயா. 2027ஆம் வருஷம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன். உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போறார் மகளே. நீ ஆச்சரியப்பட்டு இயேசு பயன்படுத்த போறேன். உனக்கு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. பயப்படாமல் போ. உன் துக்கத்தை இயேசு மாத்திட்டார். உனக்கு சமாதானம் கிடைக்கும். நீ இயேசுக்கு பெரிய ஊழியக்காரியா வரப்போகிறேன். அதே சமயத்தில் சாப்பாடு சரி எடுக்கல மகளே. சாப்பிட முடியல, கஷ்டப்படுறேன். தேவன் தொட்டு நீ சுகமாக்கிட்டு இருக்க. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா. அவங்களுக்கு நான் செபிக்கிற கத்தை பாதுகாத்துட்டேன். மக்கள் வந்து போறாங்க. Touch in the name of Jesus. Touch. கை வச்சு மழைப்பிட. Touch the fire in Jesus name. உங்களுடைய வல்லமை விளங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்து நடத்த கைகளிடமும் அக்கினி மூடி மறைக்கட்டும். சகோதரி, தரையில படுத்த உடம்புல அடிச்சு போட்டு இருக்கலாம். சோர்ந்து போயிட்டு மக்களே. ஒரு ஸ்டெப் நடந்தாலும் மூச்சு வாங்குது பயங்கரமா. ரைட் சிஸ்டர், தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார். சாப்பாடு எடுக்கல மகளே. சில டாக்டர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலாம். மனசு கஷ்டப்பட்டு முடிவு தேவன் கொண்டு போ. 4 மரணம், 2 ஆபத்து ஏற்பட்டுச்சு. என்னை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். இன்னைக்கு செபித்து கொண்டு இருக்கிறேன். உன் குடும்பத்தில் பெரிய குழப்பம் இருக்கிற மகள். மனசு வேதனைப்பட்டு கலங்க. சில சமயத்தில் உலகத்தில் வாழணும் கூட யோசிக்க. கத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். நீ ஜெயம் பெற்று வந்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு அருமை சகோதரி காட்சி மகள் வாழ்க்கை எத்தனையோ போராட்டம் ஆண்டவரே. தலைக்கு மிஞ்சி போராட்டம் சகோதரி. ஆனாலும் ஒரு அழைப்பு கத்து வச்சிருக்கிறார். நிறைவேற்றி ஆகணும் மகளே. நீ ஆண்டவருக்காக ஓடி ஆகணும். உன்னை கர்த்தர் பலப்படுத்த போறார். உன் பின்றவர்கள் எத்தனை போராட்டம், எத்தனை மனசு கஷ்டம், எத்தனை விதமான நஷ்டங்கள், இழப்புகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டு இருக்கிறேன். நீ சொல்லி அழுவறிய மகளே, நான் யாருக்கு இந்த தீமை செய்ய ஆண்டவரே, எனக்கே இந்த வாழ்க்கையின் நஷ்டம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் பண்ண திருமணம் தேவத்தானான்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறேன். அதில் ஒரு பெரிய ஏமாற்றம் மகளே, உன்னை ஏமாற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யார் ஏமாற்ற உன்னை ஏசு கைவிட மாட்டார். உனக்கு பெரிய மகிமை காத்திருக்கு சகோதரன், பெரிய மகிமை காத்திருக்கிறது. நீ ஆச்சரியப்பட்ட அவர் நாமத்தை உயர்த்துவாய். பயப்படாதே, உன் துக்க நாட்டில் முடிந்து போயிற்று, உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஜெபத்தை விடாத ஜெபித்து கொண்டே இரு, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை உயர்த்துவாய். இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. தேங்க்யூமா, தேங்க்யூமா. சந்தோஷம். ஆண்டவரே, ராஜேஷ்கார ஜெபிக்கிறேன். நீ நியமித்த இந்த கிதாபை நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜேஷ், நீ ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்த மகனே, கை கேட்டல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நண்பர் மூலமா உனக்கு பெரிய போராட்டம் ஏற்பட்டு மனமடைந்து போனேன். கரெக்ட், ரைட்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தர் பேசுற ராஜேஷ், நீ 2 பேரும் சேர்ந்து உங்க கர்த்தர் நினைத்தாருன்னா லைஃபுக்கு மட்டுமில்லை, இயேசுக்கு ஊழியம் செய்ய போறீங்க. மிஸ்டர் ராஜேஷ், 2015ஆம் வருஷம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கர்த்தர் காப்பாத்தினார். தேவன் காப்பாத்தினார். ஒரு கரண்ட் ஷாக்ல உயிர் போயிருக்கோம், தேவன் காப்பாத்தினார். 3 மரண ராஜேஷ் கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறார். நான் இன்றைக்கு ஜெபித்து கொண்டு அனுப்புறேன். நீ 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறீங்க. ஒரு பெரிய சபையை கட்ட போறீங்க. அவன் நினைச்சது வெறும் வாழ்க்கைகள் மட்டும் இல்லை, பெரிய ஊழியத்தை செய்து முடிக்க. நிச்சய ஊழியக்காரனை வருவோம் ராஜேஷ், இந்த பிள்ளை ஊழியக்காரியை வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு கிராமத்தில் கர்த்தரை பயன்படுத்த போறீங்க. அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க தொட்ட சப்பானி நடப்பான், ஊழியர் பேசுவான். வெறும் ஊழியம் இல்லை, மிரக்கல் மினிஸ்ட்ரி பண்ண போறீங்க. ஆர் யூ பிலீவ் பிரதர், பிலீவ் சிஸ்டர்? கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ பண்ண ஊழியம் மிரக்கல் மினிஸ்ட்ரி, வெறும் மினிஸ்ட்ரி இல்லை, அற்புத ஊழியம் செய்ய போறீங்க. நீ கிராமத்துக்குள்ள போனா மருத்துவரை எழுப்புவீங்க, சப்பானை நடக்க வைப்பீங்க, ஊமையரை பேச வைப்பீங்க. நிச்சயம் 2 பேருக்கு பெரிய அழைப்பு காத்திருக்க ராஜேஷ். டோன்ட் ஃபீல், கர்த்தர் கூட இருக்கிறார். நிச்சய ராஜேஷ் கர்த்தர் உயர்த்த போறாரு. மகனே, ஆயத்தமாக கர்த்தர் கூட இருக்கிறார். நீ வெட்டுப்பட்டு போக மாட்டீங்க. தம்பி ஜாக்கிரத மகனே, ஒரு ஃப்ரெண்டோட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான் ஃபோன் மூலமா. ரைட், கரெக்ட்? தேவன் சொல்லிட்டு இருக்கிறார், அவனை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கிறான். கர்த்தருக்கு சொல்லும் கொடுக்கல் வாங்க ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. கைமாத்த சில பணத்தை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க, அவன் திரும்ப தர ரொம்ப ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். நீ கேட்ட அவன் மிரட்டுறான் பயங்கரமா. கரெக்டா? கர்த்த சொல்ற சமாதானம் முடி, கர்த்த செய்து முடிப்பார். வெட்டப்பட்டே போக மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஐயா கட்சி வல்லம் இறங்கிட்டே இருக்கு, உங்களுடைய பிரசனம் இறங்கிட்டே இருக்கு. தைரியமா இருங்க ஐயா. மனசு உடைந்து போய் வந்திருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க படுத்து தூங்கி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? மனசு வேதனை கலங்கி இருக்கிறீங்க. உங்க துக்கத்தை ஆண்டவர் மாற்றி விட்டார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். அடிக்கடி மகனே, இந்த முதுகுல பயங்கர வலியா இருக்குது. தேவன் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறார். இந்த வலி மறையிட்டு ஆண்டவர். ஏன் நீங்க விசுவாசத்தை சுகமாயிட்டீங்க, மருத்துவமனைக்கு போகாம, இனி மனுஷன் எடுக்காம இப்ப நான் செபித்து கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க சுகமாயிடுவீங்க. கடந்த 4 மாசமா இருக்குது. 4 months தேவன் தொட்டு சுகமாகிட்டு இருக்கிறேன். இந்த முதுவலிக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தர் தொட்டு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க. அதை குனிஞ்சு பாருங்க, நல்லா குனிங்க ஐயா. இயேசுவின் நாமத்திலே கிட குனிங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வலியை பிடுங்கி போடுகிறேன். வலி இருக்கா பாருங்க, இப்ப இருக்கா? குனிஞ்சு பாருங்க, அதை குனிஞ்சு பாருங்க. கை மேல உயர்த்துங்க, கீழே உட்காந்து பாருங்க. வரும்போது வலி இருந்துச்சா உங்களுக்கு? இப்ப ஜெபிக்க முடியல, சரியாச்சு. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாமே. தைரியமா இருங்க. ஒரு பிள்ளை குறித்து அழுது கொண்டே இருக்கிறீங்க, கர்த்தர் வழி திறந்து கொடுப்பார். 2 சொத்து இருக்குது, அது பெரிய போராட்டம் இருக்கு. கரெக்ட்? அது உங்க பேருக்கு மாத்த ட்ரை பண்றீங்க, ஆனா முடியல. சில குழப்பத்தில் இருக்குது. 2 பெண்கள் குறுக்க வந்துனே இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், அவங்க கிட்ட சமாதானம் ஆயிடுவாங்க, சமாதானம் முடிப்பீங்க. போங்க,
இன்னும் 1 மாசத்துல சமாதானமா இருக்கும். அது 2 சொத்து கைக்கு வந்து சேரும். நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. எனக்கு தெரியாது. கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். வல்லமை இறங்கிட்டே இருக்கு. ஐயா பயப்படாதீங்க. கர்த்தர் உயர்த்தப்படாதீங்க. உங்க பெண்ணுக்கு எவ்வளவு போராட்டம் ஏற்பட்டதோ மனம் உடைந்து இருக்கிறீங்க, தாங்க முடியாம இருக்கிறீங்க. இயேசு அழைத்திருக்கிறார். குடும்ப சமாதானமா இருக்கும். உங்க பிள்ளைங்க சமாதானமா இருப்பாங்க. உங்க பேர பிள்ளைங்க சமாதானமா இருப்பாங்க. நீ ஊழியக்காரன் ஐயா, பயந்துடாதீங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. இது உங்க மேல அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. நீங்க புது வீட்டு கட்ட போற இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வீட்டை சீர்படுத்த போறீங்க. இந்த வீட்டை பெரிய லெவலில் கொண்டு போக போறீங்க. இந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச போறீங்க. இந்த வீட்டை பெருசா பண்ண போறீங்க. ஐ கரெக்ட். ஆமென். தேவன் செய்ய போறார். இதை 2.5 மாசத்துல வீட்டை முடிக்க போறீங்க. அவங்க பணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாரு. எல்லா ஃபிட்டிங்ஸ் பண்ணி முடிச்சு நீங்க நிறைய பிரேசம் பண்ணுவீங்க, பால் காய்ச்சுவீங்க. கர்த்தர் செய்து முடிப்பார். மகனே, நேற்று முந்தின தினம் உங்களுக்கு பெரிய ஆபத்து நேரிட்டது. தேவன் காப்பாற்றினார். வேன் வெள்ளிக்கிழமை பெரிய ஆபத்தை சந்திச்சு தான் வந்தீங்க. நீங்க ஒரு செகண்ட் உயிர் போயிருக்கோம். தேவன் காப்பாற்றினார். ரோட்டை கடந்து வெளியே போகும்போது பேக்ல வந்து பெரிய வண்டி மேல மோதி அடிபட்டுருங்க. ஐ ரைட்? உண்மைதானா? உண்மைதானே. கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். பயப்படாத மகனே, இயேசு பக்கத்தில் இருக்கிறார். குடும்ப நிச்சயம் உயர்த்தப்படும். ஜாலியான முடிஞ்சா இருக்குது மகனே. சில பேர் கை கட்டி வாய் கட்டல. தேவன் சொல்றார் மகனே, கடந்த 4 வருஷமா பயங்கரமான போராட்டம். பிள்ளைகள் மகனை பற்றி பயங்கரமான போராட்டம். நான் பிள்ளைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மனக்க போராட்டம் தாங்க முடியாம இருக்கு. எல்லாம் சரியாக போகும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆச்சரியப்பட்டு சமைப்படையும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் தம்பி பேர் என்னம்மா? தம்பி பேர் என்ன தம்பி? என்ன தம்பி? திருமணம் ஆகல. 2 பேருக்கும் ஆகல. உங்க கோரிக்கை என்ன? என்ன ஜெபம் பண்ணணும்? உங்க மம்மி அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஒரே பிள்ளைய முடிக்குமா? ஒரு பிள்ளை தானே? 2 பசங்க. உங்க கோரிக்கை என்ன? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு நான் ப்ரே பண்ணுறேன். 2 பேரும் பிசினஸ் பண்ண போறீங்களா? நல்லா போதும் உங்களுக்கு. சரி, என்ன பண்ண போறீங்க? உங்க பேர் ஜீவா. உங்க பேரு பிரகாஷ். சொல்லலாமா? கர்த்தர் பேசுவார். ஆண்டவரே, ஜீவாக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை விளங்கட்டும். ஜீவா, நீ ஃபாரின் புதுப்பதை முயற்சி எடுத்திருக்கிறேன். ஆனா சில வேளை தடைப்பட்டு கொண்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வழி தேவன் திறக்க போறாரு. ஏன்னா 3 மாசத்துல ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதை சில பிளான் பண்ணி கொண்டிருக்கிற, பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், லோனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் பல கோடி சம்பாதிக்க போறேன். உன்னை கர்த்தர் உயர்த்த போறார். நீ வைத்துள்ள சென்றிருக்க ஜீவா, உன்னை ஆண்டுதான் காப்பாற்றினார். உங்க அம்மா உன்னை சுமக்கும் பொழுது 4ஆம் மாசத்துல கர்ப்பம் அடைஞ்சிருக்கும். கர்த்தர் காப்பாற்றினார். நீ பிழைத்திருக்க ஜீவா, கர்த்தருடைய கிருபை தான். பயப்படாது. இந்த கர்த்தர் உயர்த்த போறாரு. 2027ஆம் வருஷம் நீ பெரிய மனுஷனா வருவேன். உலகம் சுற்றி வரப்போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிசினஸ் இந்தியா மட்டும் இன்டர்நேஷனல் பண்ண போகுது. விசுவாசிக்கிறியா? நீ கண்ணு பண்ணக்கூடிய பிசினஸ் இந்தியாவில் மட்டும் இன்டர்நேஷனல் உலகம் நீ பிசினஸ் பண்ண போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற இறக்குமதி பண்ண போற மகன். சில பொருள் வாங்கி ஏற்றுமதி செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்த்த போறாரு பாரு. கடந்த 2022ஆம் வருஷம் ஒரு பெரிய ஆபத்தை சந்திச்ச ஜீவா, கர்த்தர் காப்பாற்ற. நீ பிழைத்திருப்ப தெய்வ கருவு. பயப்படாமல் போ. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. தம்பி பிரகாஷ் காராட்சி வீட்டில் அந்த தம்பி ஒரு டிராவல்ஸ்ல பயங்கரமான போராட்டம் இருக்குது. சில நம்பி அனுப்புற ஏமாற்றம் அடைகிறேன். சில பணம் கையாளப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பணம் வராமல் போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வாகன ஆபத்தாகி அதனால் நஷ்டம் ஏற்பட்டது. உனக்கு கடவுள் காப்பாற்றிருக்கிறார். ஜெபிக்கிற பிரகாஷ், இன்றையிலிருந்து உன்னுடைய டிராவல்ஸ்ல நிறைய வருமானம் வரும், நிறைய ஆர்டர் வரும், நிறைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். கர்த்தர் செய்வார் சகோதரா. கடந்த 1.5 மாசமா அப்பாயின்மெண்ட் இருந்து சோர்ந்து போயிருக்கிறேன். நடத்துவார் பிரகாஷ். வெட்டப்பட்டு போக மாட்டேன். சில சமயத்தில் படுத்தா ஷோல்டர் மறுத்து போது பயங்கரமா தேவன் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. Take care, God bless you. God bless you. Thank you. Thank you. Thank you. நல்லா இருக்கீங்க மக்களே? என்ன படிக்கிறீங்க? தேர்ட் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல? குறிஞ்சி ஸ்கூல் CPSC தண்ணிக்குளம். இதே இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருப்பம் பார்த்தாங்க?
ஒரு பையன் அவன் சென்னையில் இருக்கான் பாட்டி அவன் 8th போகிறான். நீங்கள் ஊழியம் செய்றீங்க, ஆண்டவருக்கு உண்மை இல்லை. கர்த்தர் ஊழியம் செய்வீங்க. கர்த்தர் உழைப்பு உங்களுக்கு. சிஸ்டர் பேர் நீனார் பேர் யாரும் வைக்க மாட்டாங்க, ரேர் தான் இல்லை. நிறைய பேர் எஸ்தர் வைப்பாங்க, சாரா வைப்பாங்க. அந்த டீனான்ற பேர் ரொம்ப ரேர் நேம் இல்லை. கர்த்தர் கொடுத்த எல்லாம் ஒரே நேம் தந்தமா. பரிசுத்த ஆவியானவரே, வெஸ்லிக்காக நான் செபிக்கிறேன். வெஸ்லியை கர்த்தர் உயர்த்த போனார் மகனே. கடந்த 3 வருஷமா ஒரு பெரிய போராட்டம் இருக்கு லைஃப்ல. கர்த்தருக்கு மாற்றப்பட்டார். நீ பயப்படாத சகோதரா. நீ எதிர்பார்த்த ஒரு காரியம் கைவிட்டு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நடத்த போறார். நீ சிலர் மூலமா ஏமாற்றப்பட்ட வெஸ்லி, பணம் கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செபிக்கிற மகனே, இன்னும் 2 வருஷம் நீங்க ஆண்டவருக்கு எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க மறைஞ்சிருந்தீங்க, கர்த்தர் எடுத்து வெளியே கொண்டு வர போறார். நீங்க சீக்கிரம் ஃபாரின் போற மகனே, ஒரு பெரிய நாட்டுக்கு போயிட்டு ஊழியம் செய்ய போறேன். உன்னை கர்த்தர் பயன்படுத்த போறார். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கு, தேவன் செய்வார். அழைப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பையனா இருக்கும் நீங்க செத்துருப்பீங்க, உன்னை ஆண்டவர் காப்பாத்தலாம். நீங்க 5ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது வெஸ்லி ஒரு பெரிய ஆபத்தை சந்திச்சீங்க, கர்த்தர் காப்பாத்தலாம். 2003ஆம் வருஷம் ஒரு சின்ன வயசுல கர்த்தரை காப்பாத்தலாம். பயப்படாத வெஸ்லி, கர்த்தர் உயர்த்த போறார். ஒரு பெரிய வீட்டை கட்டி முடிக்க போறீங்க, தேவன் செய்து குழந்தைக்கு தாய் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். அந்த குழந்தைக்காக நான் செவிக்கிற பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளை பெரிய பாத்திரம் உருவாக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தினமா இந்த பிள்ளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இவன் வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். இவன் IAS முடிச்சு ஒரு பெரிய கலெக்டரா வருவான். படிப்புல அவருடைய மேன்மை பயங்கரமா இருக்கும். அவன் ஒவ்வொரு கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வருவான். +2 முடிக்கிறவங்க கிளாஸ் ஃபர்ஸ்டா வருவான். அறிவிலி தேவன் செய்யப்படுறாங்க. இது நான் சொல்லி கர்த்தர் பேசுறேன். ஒவ்வொரு கிளாஸ் +2 முடிக்கிறவங்க அவன் கிளாஸ் ஃபர்ஸ்டா வருவான். அவர் பீட் பண்ணி யாரும் பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், அவன் கர்த்தர் மையம் வச்சிருக்கேன். வைத்துக் கொள்வே ஜபத்தில் பிறந்த பிள்ளைமா, ஜபத்தில் பிறந்த பிள்ளை. நீங்க பொறுத்தர பண்ணீங்க, எனக்கு குழந்தை பிறந்தா அது போல கர்த்தருக்கு வளர்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இவர் ஊழியமும் செய்வான், இந்திய அரசாங்க பெரிய பதவியில் இருப்பான். கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நான் ஊழியத்தை தாங்க போறான். நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவீங்க. கர்த்தர் செய்து முடிப்பான். ஆண்டவரே, அன்பு சகோதரி நம்ம காட்சிக்கிறேன். மகளே, சோர்ந்து போகாதே. உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாருமா. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். சில சமயத்துல பாடி பெயின் பயங்கரமா இருக்குது. அடிக்கடி ஒரு கை மறுத்து போகிறீங்கம்மா. அவன் கரெக்ட், அந்த கை வலிப்பு சுகமடைகிறது. எத்தனையோ நீங்க மாத்திரை தைலத்தை பயன்படுத்த ஒண்ணு நல்லா ஆகல. இப்ப ஜெபிக்கிற சிஸ்டர் டீனா, now everything gone. கர்த்தர் சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். எந்த கை வேலை செய்யும் கை அசைச்சு பாருங்க, அப்படி சுகமாயிட்டீங்க. now pain is gone. பெயின் வெளியே போயிடுச்சு. வரும்போது கை மறுத்து போய் மகனை பயிர்படி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப செபிக்க 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 அந்த வழி மறைந்தது. தேவன் சொல்லுகிறார். திருமணத்தில் பெரிய போராட்டம் ஏற்பட்டது. திருமணத்தை ஸ்டாப் பண்ண சில மக்கள் முயற்சி பண்ணாங்க. ஒரு பார்த்த மாப்பிள்ள வேற, நீ கட்டல மாப்பிள்ள வேற. தேவன் சொல்லிட்டு இருக்கிறார், பயப்படாத மகளே. உங்க 3 பேரும் பிள்ளையை அசைக்க முடியாது. உடைய மகன் ஒரு பெரிய மனுஷனா வர போறான். அவன் எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும். அவன் படிப்புல சிறந்து விளங்குவான். அவன் பெரிய பட்டதாரியா வருவான். அவனுடைய வழி பயங்கர சிறப்பா இருக்கும். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீங்கம்மா, கர்த்தர் செய்து முடிப்பார். சகோதரி, 2019ஆம் வருஷம் ஒரு ஆபத்தை சந்திச்ச உன்னை ஆண்டவர் தான் காப்பாற்றுவார். நீ இன்றைக்கு பிழைத்திருப்ப தேவ கிருபை. சகோதரி, சமைக்க அதிகமாக இருக்கிற சாப்பிட்டா ஜீரணமாக தேவன் தொட்டு போய் சுகமாக்கிட்டான். பயப்படாமல் போட்டீங்கன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க சொந்தக்காரர் மத்தியில் பயங்கரமா போராடி கொண்டிருக்கிறீங்க. உனக்கு கண்டா யாருக்கும் பிடிக்கல மகனே, பயங்கரமா பேசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, குடும்ப சமாதானமா இருக்கும். நீங்க சொந்த வீட்டை பெருசா வாங்க போற கர்த்தர் கொடுக்க போறாரு. எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தரை வீட்டை வாங்க போறீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க போறீங்க. கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தரை செய்து முடிப்பார். அதுக்கேற்ற பணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கண்ணால பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில்
போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நான் வரும்போதே கட்டியோட வந்தேன் நான் ஆஃபீஸில் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் நிற்க முடியல, ரொம்ப சிரமம். ப்ரேயர் அட்டன் பண்ணி நீங்கள் வச்சு ஜோம் பண்ணி கட்டி அப்படியே மறைஞ்சிச்சு.